அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாடு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு துண்டு கருவாடு எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி அரை பொரியலாக பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரை பொரியலாக பொரித்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கருவாடு பொரிச்ச எண்ணெயிலே பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகா சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணும். இப்போ நம்ம அரை பொரியலாக பொரித்து வச்சுருக்க கருவாடை இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் செவந்ததுக்கப்புறம் அது கூடவே ஒரு தக்காளி நறுக்குனது சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம உதிர்த்து வச்சிருக்க கருவாடை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கருவாடெல்லாம் உதிர்த்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவாடுலேயே உப்பு இருக்கனால நான் உப்பு சேர்த்துக்கலை. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான கருவாடு பொரியல் ரெடி ஆயிடுச்சு.